கும்பராசி நேர்களை பொறுத்தளவில் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான மாதமாக தான் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமையுது. இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. சனி பகவான் பார்த்திங்கன்னா ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அப்போ வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பல்வேறு விதமான மன உளைச்சல்களை கொடுக்குறார். அது மட்டுமா குடும்பம் சார்ந்த உறவு சார்ந்த விஷயங்களை மனஸ்தாபங்களை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆமாம், இவை அனைத்திற்கும் தீர்வாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வைகாசி 18க்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, 3ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா குருவோட இணைகிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் அதிபதி பாக்கியாதிபதியும் குருவோட இணைகிறார். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய களத்திரஸ்தானாதிபதியும் போயிட்டு குருவோட இணைகிறார். அப்போ இவங்க 4 பேருமே, இந்த 4 கிரகங்களுமே போயிட்டு கூட்டாக போயிட்டு எங்கே அமருது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்றதுனால உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள், நல்ல விஷயங்களாக நடக்க போகுது. சனி பகவான் இப்போ போய்கிட்டு இருக்க நட்சத்திர அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா குருவோட அமைப்பில் போய்கிட்டு இருக்கார். அப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கனாக்க கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கனாக்க இந்த வருகின்ற வைகாசி 18க்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. என்னென்ன விஷயங்கள் இருக்குது? குடும்ப உறவில் இருந்த சிக்கல்கள் தீரும், ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கூட்டுத் தொழில் வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களில் இருந்து வந்த விரிசல்கள் சரியாகிடும். அடுத்து பாருங்களேன், வேறு என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசி இருந்து 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி நாளில் வர்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, உங்களோட பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. என்ன மாதிரி சரியாகும்னா, குரு பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நடக்கிறதுனால உங்களுக்கு வீடு மற்றபடி இடம் சார்ந்த விஷயங்களில் லாபகரமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அது மட்டும் இல்லைங்க, வேறு என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு? 2ஆம் அதிபதி நாளில் இருக்கிறதுனால பூமி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, சுப செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குரு பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல வருவதனால சுப செலவு அப்படிங்கிறது இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடு வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் வாங்குறது, அசையா சொத்துக்களை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்க கடன் வாங்கி அந்த முதலீடு செய்யல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நிரந்தர சொத்தாக அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாடு போகலாம், வெளிநாட்டு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு வேறு என்ன தொழில் அமைப்பு செய்யலாமா அப்படின்னு பார்த்தா, தொழில் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம், தொடங்கலாம். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு உகந்த காலகட்டமாக தான் இருக்குது. ஜென்மச்சனியாக இருந்தாலும் உழைப்பு அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். உடல் மற்றும் மனம் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் இந்த சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது, இந்த சனி பகவானோட அந்த 7.5 சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் பாதிப்பாக இருக்காது. ஏன்னா போய்கிட்டு இருக்க விஷயங்கள், இப்போ போயிட்டு இருக்க நட்சத்திரம், சனி பகவான் போய்கிட்டு இருக்க நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை உருவாக்கி தருது, வருமானம் வரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தருது, சேமிப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி தருது. அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கும்பராசினியர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது. பொன் பொருளாதாரத்தில், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் முயற்சிகள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது தொழில் சார்ந்த முயற்சிகளாக இருந்தால் உடனடியாக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தொழில் வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் உடனடியாக பலன் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, சதயம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது? சதயம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, அதாவது பிறருக்கு ஜாமீன் போடுற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடுற விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட படிப்பு, கல்வி இதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதே போல் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காமல் பேச வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்க்க போகிறோம் சதயம்.
புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்க பூர்வீகம் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் அவங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, பெரும் லாபங்கள் சேரக்கூடிய, உழைப்பில்லா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபங்கள் சேரக்கூடிய ஒரு தன்மை, முதலீட்டு முறையில் இருக்கக்கூடிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கலாம், இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. தந்தை உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் ஏற்படுது. அதே நேரத்தில் வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் குரு பார்வையால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசி நேர்களை பொறுத்தவர்களை ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஒரு சுயஜாதகத்தை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து தொழில் தொடங்குறது, முயற்சிகள் எடுக்கிறதெல்லாம் எடுக்கணும். இந்த கோச்சார பலன்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்குது. குரு பயிற்சி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம், லாபங்கள், சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்னென்னா உங்களோட ஜெயசாதக அமைப்பு ஏற்றால் போல் அதற்கான முயற்சியை தொடங்குனீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் உங்களோட ஜாதகத்தை பார்த்து அதை கேட்டால் போல் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப இந்த பலன்கள்லாம் ரொம்ப அருமையாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய இடங்களில் தான் கிரகங்கள் பயணம் பண்ணுறாங்க இப்போ. அப்போ இந்த ஜென்மச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது இந்த குருவோட நட்சத்திரத்தில் போகிறதுனால பெரும் பாதிப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது. ஆமாம், உடல் சார்ந்த உபாதைகளை தவிர, சிறு சிறு உபாதைகளை தவிர வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் கும்பராசினியர்களே.